ஹலோ இந்த பாட்டோட பெயர் விஜயலட்சுமி. இந்த பாட்டுக்கு 92 வயது. இந்த கதையை கேட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் இந்த பாட்டு புல்லட் பைக்கை ஓட்டிக்கிட்டு ரோட்ல வந்து வராங்க. அப்படி ரோட்ல வரும்போது டிராபிக் போலீஸ் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி லைசன்ஸ் எங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க உடனே அவங்களோட லைசன்ஸ் எடுத்து காட்டுறாங்க. அவங்க லைசன்ஸ் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க சல்யூட் அடிக்கிறாங்க. அப்படி யார் தான் இந்த விஜயலட்சுமி பாட்டி? இவங்களுக்கு உள்ள பின்னணி என்ன? விஜயலட்சுமின்ற இந்த பாட்டி வயது 92. இவங்களுக்கு ஒரு பைக் 2 பைக் இல்ல, மொத்தம் 20 பைக் மேல இருக்கு. அதுல 12 பைக் ரேஸ் பைக் மட்டுமே. அது மட்டும் கிடையாது, இவங்கள்ட்ட ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து பல கார்கள் வந்து இருக்கு. 30க்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கு. மேலும் டிராக்டர் இருக்கு, பஸ் இருக்கு, லாரி இருக்கு. இவங்கள்ட்ட இல்லாத வாகனம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஒரு வளர்ச்சி கொண்டவங்க தான் இவங்க. அப்படி யாரு இவங்க? பின்னணி என்ன? இவங்க 1932 தவளா குசிபதா என்ற இடத்துல, என்ற கிராமத்துல பிறக்கிறாங்க. அது கேரள மாநிலம் திருச்சூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம். இங்கதான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது அவங்க அப்பா அம்மா சலவை தொழிலாளி, ரொம்ப ஏழை. அதாவது அந்த சலவை தொழில் வர காசை அதை சாப்பிட்டு அப்படிதான் வந்து குழப்பம் வந்து நடத்துறாங்க. ஆனா அந்த காசு வரத்துக்கு போறதுக்கும் சரியா இருந்திருக்கு. அதாவது எல்லா மக்களும் அந்த காலகட்டத்தில் தரமாட்டாங்க. அதாவது 1-2 மக்கள் தருவாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப 1940 பிரிட்டிஷ் ஆட்சி அங்க தொடங்குது. பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்கின உடனே பிரிட்டிஷார் வந்து சலவை தொழிலாளி தானே, இவங்கள்ட்ட வந்து எங்க துணியை வந்து நீங்க வந்து துவைங்க அப்படின்ட்டு இவங்கள்ட்ட துணி தராங்க. நல்லா இஸ்திரியும் போட்டு நல்லா தாங்க அப்படின்னு நிறைய துணி தராங்க. அப்படி வந்து துணி தரும்போது அதுவும் வந்து போதுமான அளவு இல்லை, ஏதோ 5-6 பேர் 10 பேர் இந்த மாதிரி தராங்க. இப்படி இவங்க பொழப்பு வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி எங்களுக்கு வந்து ஆள் தேவை, யாராவது உங்க குடும்பத்துல இருந்து ஆள் வர முடியுமா அப்படின்னு விஜயலட்சுமி குடும்பத்துல இருந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம குடும்பத்துல வறுமை ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதே காசு போதில்லை, அதனால யாராவது ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போனா தேவலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு விஜயலட்சுமியை வந்து வேலைக்கு வந்து போக சொல்றாங்க. இப்ப விஜயலட்சுமி அந்த பிரிட்டிஷார் வீட்டுக்கு வேலைக்கு வந்து போறாங்க. அப்படி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓரளவு அவங்க குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு பணமும் வருது. ஆனா அப்பதான் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த பிரிட்டிஷார் வாழ்ந்துருந்தாங்கல்ல, அங்க உள்ள ஒருத்தரை அவங்க வந்து கொண்டுறாங்க. அது வேற இல்ல, அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவுல தீவிரவாதம், அதாவது பிரிட்டிஷார் எதிர்ப்பு, அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது கொலை செய்யப்படுறாங்க. இப்ப யார் சந்தேகப்படுறாங்கன்னா, இந்த சலவை தொழிலாளி, அதாவது விஜயலட்சுமி குடும்பத்தை உளவாளியா சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு பயங்கரமா வந்து பல பேரை அங்க இருந்து கழுத்தெடுத்து கொள்றாங்க. அதுல விஜயலட்சுமி குடும்பத்தார மிரட்டல அவங்க 2 பேரும், அதாவது விஜயலட்சுமி அப்பா அம்மா 2 பேரும் தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் விஜயலட்சுமியை கொல்றதுக்கு வேகமா ஓடி வராங்க. இந்த நேரத்தில் விஜயலட்சுமி அவங்கள தப்பிச்சு வேற எங்கெங்கேயும் வந்து ஓடுறாங்க. அவங்க ஆலந்தூர் ஆசிரமத்தை அடைகிறாங்க. அந்த ஆசிரமத்திலே வந்து அவங்க வந்து வாழ்றாங்க. அதுக்கு பிறகு 60 வருடம் அந்த ஆசிரமத்திலே அவங்களோட வாழ்க்கையை கிடக்குறாங்க. இப்ப 60 வருடத்துக்கு பிறகு அவங்க அந்த ஆசிரமத்தை வெளியேறாங்க. அதாவது 1992 கோட்டூர்புரம் என்ற கிராமத்துக்கு வராங்க. ஆனா அந்த 60 வருடம் அவங்க சம்பாரிச்ச காசு எவ்வளவுன்னு கேட்டா நீங்க அதிர்ச்சி அடையலாம். அதாவது அந்த 60 வருடம் அவங்க வந்து வெறும் 4000 ரூபாய் தான் வந்து சம்பாரிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க 92 இருந்து வெளியே வந்தபோது உலகமே வேற மாதிரி இருந்தது. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோட்டூர்புரம் கிராமத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வெளியில இந்த மாதிரி வந்து சின்ன வீடை வாடகை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அதுல விஜயலட்சுமியும் ஒரு வீடை வந்து வாடகை வந்து எடுக்கிறாங்க. வாடகை வந்து எடுத்த பிறகு அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பல விதத்தில் வந்து யோசிக்கிறாங்க. அந்த வாடகை வந்து 100 ரூபாய். இப்ப அங்க வந்து துணி துவைக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை இவங்க திங்க் பண்ணி ஓகே அப்படின்னு ஒரு சலவை மிஷின் வந்து வாங்குறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்க வந்து என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, சலவை தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினா கண்டிப்பா இங்க உள்ளவங்களுக்குலாம் எல்லாமே துணி துவைப்பாங்க, நமக்கு ஒரு பிசினஸ் ஆன மாதிரி இருக்கும், மக்களும் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து விடுதலை போடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்றாங்க, 2000 ரூபாய் கொடுத்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து வாங்குறாங்க. ஆனா அப்படி வாஷிங் மிஷின் வாங்கினாலும் ஒரு மாசத்துக்கு 4 பேர் 5 பேர் கூட வந்து வரல. இப்போ என்ன பண்றதுன்னு ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து மேல ஒரு இன்னொரு விஷயத்தை வந்து பண்றாங்க. என்னன்னா, நம்ம இப்படியே வந்து போயிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து வியாபாரம் ஓடாது, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று பக்கத்திலே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் வந்து வேலைக்கு அமர்த்தி ஒரு இட்லி வாங்கினா 2 இட்லி இலவசம் அப்படின்னு போர்டு வந்து வைக்கிறாங்க. போர்டு வச்சோன்னே நல்ல ஒரு கூட்டம் வருது. இங்க கூட்டம் வந்த பிறகு சலவை மிஷினும் வந்து ஓரளவு நல்லா போகுது. அதாவது இங்க வந்து பாக்குறவங்களுக்கு இங்க வந்து சலவை மிஷின் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது. இதனால வந்து ஓரளவு வந்து போகுது. அதாவது முன்னாடி ஒரு துணிக்கு 1 ரூபா மட்டும் வச்சிருந்தாங்க. இந்த ஹோட்டல் வந்த பிறகு ஒரு துணிக்கு 4 ரூபா மாதிரி வந்து வைக்கிறாங்க. இப்ப பிசினஸும் பிக்கப் ஆகுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோட்டல்ல பூரி, இட்லி, வடை அப்படின்னு அனைத்துமே கொண்டு வராங்க. அனைத்துமே ஒண்ணுக்கு இலவசம் வந்து கொண்டு வராங்க. இதனால மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆகுது. கூட்டம் வந்து ஏறிக்கிட்டே வந்துருக்குது. ஓரளவு இவங்க சமாளிக்கிற மாதிரி வந்து வருது. அதாவது ஹோட்டல்ல வந்து இறந்ததை இவங்க வந்து சலவை தொழில ஈடுகட்டுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து போதில்லை. அதாவது நாட்கள் செல்ல ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. 2 மிஷினுக்கு 4 மிஷினா வாங்கி வைக்கிறாங்க. ஆனா அங்கதான் அவங்க தலையில பெரிய ஒரு இடி வந்து இறங்குது. என்னன்னா, 1992 காலகட்டங்களில்
மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு வீடு வாஷிங் மிஷின் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு அடி வாங்குது. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. 10 மிஷினுக்கு மேல மிஷின் வாங்கிட்டாங்க. ஆனாலும் சரியான பிசினஸ் இல்ல. இவங்க மிகப்பெரிய நஷ்டம், கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ரொம்பவே புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. சலை மிஷின்ல போட்டு இஸ்திரி பண்ற கூட்டம் குறைஞ்சிருச்சு. இப்போ வேற வழி இல்லாம அமைதியா உட்காந்து யோசிக்கிறாங்க. அடுத்ததான் இவங்க திடீர்னு ஒரு நாள் பேப்பர் பாக்குறாங்க. அப்படி பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, அதாவது இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டல்ல எங்களுக்கு சலைய சேவை செய்யறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. உடனே போன் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி நாங்க சலை மிஷின் இத்தனை மிஷின் வச்சிருக்கோம், உங்களுக்கு எவ்வளவு துணியா இருந்தாலும் நாங்க துவைச்சு தரோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நாங்க மாசம் 5000 ரூபாய் தரோம். 5000 ரூபாயில அத்தனை துணியை நீங்க நல்லா வாஷ் பண்ணி எங்களுக்கு நல்லா இஸ்திரி பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பரா தரோம் அப்படின்னு சொல்லி அதே போல அவங்களோட துணியை கடுமையா உழைச்சி சூப்பரா சேவை செஞ்சு தராங்க. இப்ப இதை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க, அதாவது அவங்களுடைய பிராஞ்ச் ஒரு ஹோட்டலுக்கு 4 ஹோட்டலா உள்ள அனைத்து ஹோட்டல்லையும் உள்ள துணிகளை எல்லாம் அவங்கள்ட்ட தராங்க. இப்ப அவங்கள்ட்ட தந்த உடனே அவங்களும் தங்களுடைய மிஷினை பெருக்கிறாங்க. தங்களுடைய இடங்களையும் பல கிளைகளாக பிரிக்கிறாங்க விஜயலட்சுமி இப்படி பெரிய லெவலில் அனைத்து ஹோட்டலுக்குமே இவங்க சப்ளை பண்றாங்க. கேரளாவில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட கிளைகள் விஜயலட்சுமி இப்போ வச்சிருக்காங்க. கேரளாவில் மட்டும் கிடையாது, இது அப்படியே உலகம் முழுவதும் பரவி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு அனைத்து நாடுகளிலுமே இவங்களுடைய கிளைகள் இருக்கு. அனைத்து வெளிநாட்டினரும் இவங்களுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து அவங்களே நிறுவனத்தை நடத்தி இப்போ எப்படி ரிலையன்ஸ் அண்டர் யாராவது ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க பண்றாங்களோ அதே போல இவங்களுடைய நிறுவனத்தை கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்து இவங்க பேர்ல மிகப்பெரிய உலக லெவல்ல தலைவர் தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போகுது. இவங்க சொல்லும் போது கண்டிப்பா நான் வாழ்க்கையில பல சிரமங்களை சந்திச்சேன். ஆனா வாழ்க்கையில இத்தனை வயசுல தான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு நேரம் வரும்போது அந்த வயசுல கண்டிப்பா நம்ம முன்னேறுவோம். நான் 60 வயசுக்கு மேலதான் நான் வாழ்க்கையே தொடங்கினேன். நான் இதுவரையிலும் கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா நான் சாதிச்சிட்டேன். ரெண்டாவது, நம்ம தோல்வி வரும்போது கண்டிப்பா வெற்றியை நினைச்சு பார்க்கணும். வெற்றி பெறும்போது தோல்வியை கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். தற்போது விஜயலட்சுமி லாண்டரி சர்வீஸ் பெரும்பாலான ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு சேவைகள் தேவைப்படுது. பல நாடுகளில் விஜயலட்சுமி சலை நிலையம் தற்போது பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. விஜயலட்சுமி பாட்டிக்கு 92 வயது இருந்தாலும் அவர் இன்னுமே வாழ்க்கையில முழுமையா சுறுசுறுப்பா இருக்காங்க. விஜயலட்சுமி பாட்டி திருமணமாகல, தனியா இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. விஜயலட்சுமி கார் மற்றும் பைக் அனைத்தும் ஓட்டுறாரு. மேல அவர் கூறும்போது, நான் அதை 70 வருடமா கற்றுக்கொண்டே வந்தேன், கனவு கண்டேன். விஜயலட்சுமி இவ்வளவு பெரிய நிலையில இருப்பதாக அவங்க சொல்றாங்க. நான் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் என் அப்பா தான். தாயின் ஆசீர்வாதத்தையும் நாட வேண்டும். நீங்க எப்போது ஆடம்பர வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சிருக்க என்பது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில வெற்றி பெறுவதுதான் முக்கியம். தோற்றா அந்த தோல்வியை நினைவில் கொள்ளுங்க, நீங்க ஜெயித்தா அதையும் நினைவில் கொள்ளுங்க. வெற்றி வரலாற்றுல இடம்பெறு. வரலாறு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லும். ஒரு நாள் நான் பைக் ஓட்டுவேன், போலீஸ்காரர் என்ன தெருவில் கிடக்கும் போது பிடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் உரிமை கேட்டாங்க. வயதை கண்டு போலீசார் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க நீ யார் என்று கேட்டாங்க. விஜயலட்சுமி அவரை பற்றி சொல்றாரு. அவரின் சாதனை பற்றி அறிந்து சல்யூட், அதாவது வணக்கம் செலுத்துறாங்க. இதை கண்டிப்பா நம்ம நினைச்சு பார்த்தாவே நம்ம வாழ்க்கையில தலக்கணம் எதுவுமே வராது. நம்ம வீழ்ந்து வாடவும் மாட்டோம். அதனால வெற்றியை நம்ம கைக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு இவங்க தத்துவத்தை இவங்க சொல்றாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.